ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ஜினியரிங் காலேஜோடைய ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃபை எப்படி தெரிஞ்சுக்கிறது, எந்த வெப்சைட் போய் அந்த வெப்சைட்டில் இருக்கிற ஆப்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இதை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருந்தாலும் இன்னும் பல மாணவர்களுக்கு, கிராமப்புற பகுதியிலிருந்து வர மாணவர்களுக்கு இன்ஜினியரிங் காலேஜோட ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப்ஸை எப்படி பார்க்கணும், எந்த வெப்சைட் போகணும் அப்படிங்கிற நாலேஜ் இல்லை. இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் அந்த மாதிரியான மாணவராக இருக்கலாம், இல்லை அவங்களோட பெற்றோராக இருக்கலாம், இல்லை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸாக ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம். தயவு செய்து அவங்களுக்கு இந்த தகவலை கொண்டு போய் சேர்க்கும்படி நான் அவங்ககிட்ட கேட்டுக்கிறேன். வாங்க வீடியோக்கு. ஒரு இன்ஜினியரிங் காலேஜோட ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் போக வேண்டிய வெப்சைட் TNEA online.org. அந்த வெப்சைட்டுக்குள்ள போவோம். அதை எப்படியெல்லாம் ஆப்ரேட் பண்ணணும், அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். வாங்க. கூகுளில் போயிட்டு TNEA ஆன்லைன் அப்படின்னு டைப் பண்ணாவே ஃபஸ்ட் லிங்க் வரும். அந்த ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு பேஜ் வரும். அந்த பேஜில் நீங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒரு சில நோட்டிஃபிகேஷன்ஸ் இருக்கும், அதை நீங்கள் படிச்சுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா ஓவர் வியூ ஆஃப் கவுன்சிலிங் ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தடுத்த டேஸில் என்னென்ன மாதிரியான கவுன்சிலிங் ப்ரொசீஜர்ஸ் எந்தெந்த டேட்டில் நடக்கும் அப்படிங்கிற அந்த ஷெட்யூல் இருக்கும். தயவு செய்து அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்து இப்போ நம்ம மெயினாக பார்த்துட்டு இருக்குது கட் ஆஃப் மார்க் லிங்க். அது லெஃப்ட் சைடில் இருக்கிற இந்த கட் ஆஃப் மார்க்ஸ் அப்படிங்கிறதுல கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு ட்ராப் டவுன் ஒன்று வரும். இந்த ட்ராப் டவுனில் ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அது இன்னொரு பேஜ் கூப்பிட்டு போகும். அங்கே ப்ரொசீட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன், க்ரீன் கலர் பட்டன், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணும்பொழுது அந்த முக்கியமான கட் ஆஃப் மார்க்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய அந்த பேஜுக்கு அது உங்களை கூட்டிகிட்டு போகும். நான் அதில் பார்த்தீங்கன்னா செலக்ட் இயர்ன்னு இருக்கும். அதில் நீங்கள் 2019, 18, 17 லாஸ்ட் 3 இயர்ஸோட டீட்டெயில்ஸை இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கலாம். ஸோ 3 இயர்ஸோட டீட்டெயில்ஸ் ஏன் பார்க்கணும் அப்படின்னா ட்ரெண்ட்ஸை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ 17 எவ்வளோ வந்துச்சு, 18 எவ்வளோ இருந்துச்சு, 19 ஒரு பர்டிகுலர் காலேஜுக்கு, ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன மாதிரி மாறி இருக்குது அப்படிங்கிறத ட்ரெண்டை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ரெண்டாவதுல அதை செலக்ட் கேட்டகரியில் கட் ஆஃப்னு செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற உங்களுக்கு செகண்ட் ஒரு பாக்ஸில் இருக்கிற மெனுவெலாம் பார்த்தீங்கன்னா டைப் காலேஜ் நேம் ஆர் அட்ரஸ்ன்னு இருக்கும். ஸோ அவங்க உங்களுக்கு பர்டிகுலராக ஒரு ஸ்பெசிஃபிக்கான காலேஜை பற்றி நீங்கள் தெரியணும் அப்படின்னு நினச்சிக்கும் போது நீங்கள் அந்த பர்டிகுலர் காலேஜோட பேரை ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் நீட்டாக நீங்கள் டைப் பண்ணணும். அடுத்து சர்ச் பை பிரான்ச்னு இருக்கும். ஸோ எந்த பிரான்ச்சுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிறத டைப் பண்ணி அப்படியும் தேடலாம். அப்புறம் செலக்ட் பை டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னு ஒரு மெனு இருக்கும். அது என்னென்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் சேர்ந்தவங்க, அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற காலேஜ் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த மெனுவில் போயிட்டு அப்படியும் நீங்கள் அதை சர்ச் பண்ணலாம். அடுத்து ஆல் காலேஜஸ்ன்ற ஒரு மெனு இருக்கும். அதாவது காலேஜஸ் பர்டிகுலராக இந்த காலேஜ் பேர் அப்படின்னு ஏதாவது ஒரு காலேஜ் பேரையும் கொடுத்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஆனால் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, மேலே இருக்கிற மெனு 2019 செலக்ட் கேட்டகரி கட் ஆஃப் அப்படின்னு வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்துலேயும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக போகாமல் ஜென்ரலாக போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இப்போ சர்ச்னு கொடுக்குறேன். இப்போ நான் சர்ச்னு கொடுக்கும் பொழுது கீழே வரிசையாக நீங்கள் என்ன காலேஜ், நான் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஆல் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துட்டு நான் கெட் டீட்டெயில்ஸ் கொடுத்தேன். ஸோ அப்போ எனக்கு வரிசையாக காலேஜ் கோடோட, காலேஜ் நேமோட, பிரான்ச் கோட், பர்டிகுலர் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் தான். ஸோ ஏஜி அப்படிங்கிற பிரான்ச் கோட், அது பேர். அப்புறம் ஓசி கட் ஆஃப், பிசி கட் ஆஃப், பிசிஎம் கட் ஆஃப், எம்பிசி கட் ஆஃப், எஸ்சி கட் ஆஃப், எஸ்சிஏ, எஸ்டி அப்படிங்கிற தனித்தனியான க்ளோசிங் கட் ஆஃப் மார்க்ஸ் அங்கே போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் அப்படி பார்க்கணுன்னா ஒரு பர்டிகுலர் காலேஜோடைய க்ளோசிங் கட் ஆஃப், ஓசி கேட்டகரியில் இருக்கிறவங்களுடைய க்ளோசிங் கட் ஆஃப், அதாவது இந்த மார்க் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு அங்கே சீட்டு கிடச்சிருக்கு அப்படிங்கிறது அதோட அர்த்தம். ஸோ அப்படி நீங்கள் ஒரு பர்டிகுலர் காலேஜையும் செலக்ட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்னேன். அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இப்போ ரெண்டாவது ஒன்று இருக்குது, அந்த செலக்ட் கேட்டகரியில் கட் ஆஃபை விட்டுட்டு ரேங்க்கை வச்சு நீங்கள் செக் பண்ணணும் அப்படின்னாலும் செக் பண்ணலாம். ஸோ ரேங்க் வச்சுக்கோங்க. மீதி சர்ச் பை பிரான்ச்சை மட்டும் உங்களுக்கு என்ன பிரான்ச் வேணுமோ வச்சுக்கோங்க. மற்றபடி ஆல் டிஸ்ட்ரிக்ட் வச்சுக்கோங்க, ஆல் காலேஜஸ் வச்சுக்கோங்க, ஆல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வச்சுக்கோங்க, ஆல் காலேஜஸ் வச்சுக்கோங்க. இப்போ கெட் டீட்டெயில்ஸ் கொடுங்க. அப்போ அது ப்ரொசீட்னு அந்த பட்டன் கேட்குற அந்த பேஜுக்கு போகும். திருப்பியும் ப்ரொசீட் கொடுங்க. திருப்பி பார்த்தா இப்போ டோட்டல் இந்த சார்ட்டுமே கட் ஆஃப் மார்க்கை எடுத்துட்டு ரேங்கை வச்சு இந்த சார்ட் இப்போ டிஸ்பிளே ஆகும். நான் இப்போ உங்களுக்கு ஒரு பர்டிகுலர் காலேஜ் மட்டும் செலக்ட் பண்ணி அதோடைய டீட்டெயில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சாம்பிளுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் அதை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ சர்ச்னு கொடுக்குறேன். இப்போ நான் சர்ச்னு கொடுக்கும் பொழுது ஆல் பிரான்ச்சஸ் கொடுக்குறேன். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸில் இருக்கிற ஆல் பிரான்ச்சஸ் கொடுத்து நான் சர்ச் பண்ணேன்னா, ஸோ அந்த அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசி டிபார்ட்மெண்ட், இந்த 4 பிரான்ச் மட்டும் இருக்கிறத அது காட்டுது. ஸோ அப்படியே கட் ஆஃப் வச்சு பார்க்கணும் அப்படின்னா கட் ஆஃப் கொடுத்து கெட் டீட்டெயில் கொடுத்தோன்னா அந்த பர்டிகுலர் காலேஜுக்கு மட்டும் என்ன கட் ஆஃப்ங்கிறதும் உங்களுக்கு நீட்டாக கீழே வந்துடும். ஸோ ரேங்க் வச்சும் பார்க்கலாம், கட் ஆஃப் வச்சும் பார்க்கலாம்.
நீங்கள் இப்படி செக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த காலேஜில் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இன்ஜினியரிங் காலேஜோட ப்ரீவியஸ் இயர் கட் ஆஃப் இந்த TNEA online.org அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் கம்ப்ளீட்டாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மேலும் இதில் இன்னும் நிறைய சந்தேகம் உங்களுக்கு இருக்குது. ஸ்பெசிஃபிக்காக இந்த காலேஜில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் அதோட ஓப்பனிங் கட் ஆஃப் க்ளோசிங் கட் ஆஃப் பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் கட் ஆஃப் மார்க்கை வச்சு உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் கிடைக்காதா அப்படின்னு பார்த்து சொல்லணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் நேரத்துக்கு நன்றி. தொடர்ந்து இது போன்ற எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.